ஓ மை காட்! பாரும், கமருதியும் இவ்ளோ சூப்பர் கப்புள்ஸா அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாரு யூடியூப்ல. செம்ம சூப்பரா இருக்கு. அந்த எபிசோட போய் மறக்காம பாருங்க. என்னோட வாயெல்லாம் அப்படியே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ சூப்பரா பேசியிருக்காங்க 2 பேருமே. நம்ம பிக் பாஸ்ல பார்த்தோம். ரொம்ப கோவமா அப்படியே அவங்க மேல தான் நம்ம எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம இப்ப அவங்க 2 பேரும் இருக்கிறது, பேசுறது எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கு. அதில வந்து பாரு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. "என்னைய பேபின்னு நான் உன்னைய கூப்பிட்டேன்ன, அப்ப நீ வந்து என்ன ஃபீல் பண்ண? ரொம்ப உனக்கு ஒரு மாரியா இருந்துச்சா? இல்ல உனக்கு நீ என்ன ஃபீல் பண்ணன்னு எனக்கு கிளியரா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கமருதீன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா, என்னடா இவ்ளோ பெரிய பிளேஸ்ல வந்து வச்சு நம்மள கூப்பிடுறாளே அப்படிங்கிறது மாரி ஒரு திங்க் இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட கூப்பிட நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே அவங்க சொன்னதே சூப்பரா இருந்துச்சு. இவ்ளோ கிளியரா அழகா சொல்லியிருந்தாங்க எல்லா விஷயத்தையுமே. அப்புறமேல சொல்றாங்க, தெரியாம அதிகமா சண்டை போட்டுட்டோமோ அப்படின்ட்டு இப்ப நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு எபிசோட்ல கமருதீனுக்கும் பாருக்கும் ரொம்ப சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து வீக்கெண்ட் கரெக்டா சேதுபதி சார் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கமருதீன் வந்து ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. "நீ வந்து அந்த பேட் டச் ஏன் சொன்ன? திருப்பிக்கும் ஏன் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து யாரை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்க ஒரு 5 செகண்ட்ஸ் கூட கிடையாது. டக்குன்னு சொல்லியிருப்பாங்க பாருன்ட்டு. எல்லாரோட ஃபேஸ்லேயுமே அப்போ வந்து என்னடா இவரு இப்போ தானே சண்டை போட்டோம் எப்படி வந்து சொராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக சொல்லியிருந்தாங்க அதுக்கு. எங்கள் அம்மாட்ட எப்படி நான் சண்டை போடுவேனோ அதே மாதிரி தான் வந்து ரொம்ப உரிமையாக இருந்துச்சு உங்க கூட. அதனால நான் வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாசி எனக்கு சண்டை போனால் போட்டுக்கலாம். ஆனால் அவங்க இல்லாமல் அந்த டைம் அங்கே இருக்கிறது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த எபிசோட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கமருதீனும் பாருவும் பேசிகிட்டே இருக்கும்போது இடையில எங்கேயாவது அப்படியே நம்ம லிமிட்டை தாண்டி அவங்க போகும்போது ஓகே ஓகே நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்கோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வீடியோவில். நம்ம விஜய் டிவியில் ஸ்டார்ட் மியூசிக்கில் இப்போ கூட பிக் பாஸில் உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே கூப்பிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ பாருவும் வந்து பாரு மட்டும் வரல, கமருதீன்லாம் வந்திருந்தாங்க. கமருதீனை வந்து எல்லாருமே கலாய்ச்சாங்க. பாரு பாருன்னு சாங்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கமருதீன் வந்து அப்போது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே பாசிட்டிவான ரியாக்ஷன் மட்டுமே கொடுத்தாங்க. லைட்டாக மூஞ்சி சுளிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதிலே தெரியுது நல்லா அவங்க வந்து பார்வை அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெட் கார்டு விஷயத்தையெல்லாம் கூட வச்சு நல்லா கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க கமுவை. அப்புறமா அப்பயுமே எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு அந்த எபிசோடுமே. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்குது. ஃப்யூச்சரில் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை லவ்வர்ஸாகவே இருப்பாங்களா, இல்லை உண்மையாகவே இப்போ கப்புள்ஸாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. பாப்பு வெயிட் பண்ணி இருந்து. கமருதீனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கம்முன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருவை பிடிச்சிருந்துச்சின்னா பாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கப்பல்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.